தலைவர் அவர்களோட அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பற்றி எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. இதற்கான திட்டமிடல் போயிட்டு இருக்கு. விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். நேற்று கூட்டத்தில் விஜய்க்குடைய பேச்சினுடைய அடிப்படையில் எடுத்துக்கிட்டார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? தலைவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. அதை எப்படி நீங்க இன்ஃபர் பண்ணிக்கிறீங்க நீங்க தான் எடுத்துக்கணும். இல்ல எங்க யூகத்துக்கே விட்டா நீங்க சொன்ன மாதிரி நாங்க நினைச்சதை போட்டுருவோம். அதனால நீங்களே ஒண்ணு சொல்லிட்டா சரி. நாங்க என்ன சொல்லணுமோ அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அவங்க ஆளும் கட்சியில யார் இருக்காங்களோ அவங்க எதிர்க்கிறது தான் ஒரு அரசியல் தர்மம். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு அடுத்து புதுச்சேரியிலையும் ஈரோட்லயும் இப்ப மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தி இருக்கிறாரு. ரெண்டு இடத்துலயுமே திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறாரே தவிர்த்து பாஜகவை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு செகண்ட் கூட விமர்சிக்கல. அதனால பாஜகவோட கூட்டணி வைப்பாருங்கிற மக்கள் யூகம் நேத்து பேச்சுல கூட ஒன்றிய அரசை பத்தி பேசியிருக்காரு. ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த எஸ்ஐஆர் பத்தி நாங்க தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதை பத்தி பேசியிருக்காரு. பாஜகவை பத்தி எதிர்க்கலங்க அப்படின்னு சொல்றதை நாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். அதுக்கான கூட்டணி வாய்ப்பே கிடையாது. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு பேர் மாத்தினதை பத்தி எதுவுமே நேற்று கூட்டத்தில் பேசவே இல்ல. நான் பேசியிருக்கேன். இது எல்லா விஷயத்தையும் தலைவர் சொல்லி தான் நானும் பேசினேன். போனா வெளியில இருந்து வரவங்களை முழு மனசோட எல்லா நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் இங்க இதோட நிலைமையா இருக்கு. கட்சியில நீண்ட காலமா யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்குமே அதுக்கான பதவி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றிய செயலாளர் எல்லாமே பொறுப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. தொகுதிக்கு நீங்க நிக்கிறதுனாலதான் தேவனாங்குறிச்சி, எலச்சிக்கொலை இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. மாநில பொதுச் செயலாளருங்கிற முறையில தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிக்கும் போறது எங்க வேலை தான். தலைவர் சொல்லியிருக்க அதன் அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன். ஈரோட்டுக்கு வராது, கரூருக்கு வரதில்லைன்னு ஒரு வெளியே அது எதிர்கட்சி அப்படிதான் ஆளும் திமுக கட்சி அப்படிதானே செய்வாங்க. தலைவர் அவர்கள் போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி அங்க போறதுக்கான உரிய பெர்மிஷன் எல்லாம் கிடைக்கலையே. அதுக்கு நீங்க தான் ஆளுங்கட்சி தான் பார்த்து தான் நீங்க கேட்கணும். அது